எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்ல தவ்வும் திணல். அருள் எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாமல் இருத்தல். அருள் அல்லாது எது என்றால் உயிர்களை கொல்லுதல், அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாதது. வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். சமுத்திரமாக இருக்கிற அவரேதான் ஆற்று ஜலம், குளத்து ஜலம், கிணற்று ஜலம், அண்டா ஜலம், செம்பு ஜலம், உத்ரணி ஜலம் போல் தம் சக்தியை சிறு சிறு ரூபங்களாக செய்து கொண்டு பலவித ஜீவ ஜந்துக்களாய் ஆகியிருக்கிறார். இதில் மனிதன் ஆகும் பொழுது பாவ புண்ணியத்தை அனுபவிக்கும், பாவ புண்ணியம் கடந்த நிலையில் தாமே ஆகிவிடவும் வழி செய்திருக்கிறார். மனிதனாகும் போது மனசு என்ற ஒன்றை கொடுத்து அதை பாவ புண்ணியங்களில் ஈடுபடுத்தி பலனை அனுபவிக்க செய்கிறார். மனசு ஆடிக்கொண்டே இருக்கிற நிலையில் உள்ள நாம் எடுத்த எடுப்பில் பாவம் புண்ணியம் அற்ற நிலையை அடைந்து அவரே நாம் என்று உணர முடியாது. ஆகவே அவரே நாமாக இருந்தாலும் அதை நாம் அனுபவத்தில் உணர்வதற்கு அவரது அருளை பிரார்த்திக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். அவர் மகா பெரிய சுவாமி, நாம் அல்ப ஜீவன். அவர் மகா சமுத்திரம், நாம் உத்ரணி ஜலம் என்கிற எண்ணத்தோடு ஆரம்பத்தில் பக்தியே செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சுவாமி கொடுத்துள்ள மனசுதான் இப்பொழுது நம்மை அவரிடமிருந்து பேதப்படுத்துகிறது. இந்த மனசை எடுத்த இடத்தில் போ என்றால் போகாது. ஆகவே இந்த நிலையில் இதே மனசால் அவர் ஒருத்தரை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். மனசை அவர் குரங்காக படைத்திருக்கிறார். அந்த குரங்கு இப்பொழுது தேகத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுவாமி இந்த தேகத்தை நசிப்பதாக அல்லவா வைத்திருக்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.